ஜோதிடர் நியமனம் மறுபடியும் வந்து அது எதிர்ப்பு கிளம்புறதுக்கு அப்புறம் ரத்து செய்திருக்காங்க. ஆனால் உலகத்தில் ஜோதியனை ஆலோசகராக வைத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆள் இவர் தான். வன்னியரசு அன்சாரி மாதிரியான நாட்கள் பேசும் பொழுது நீங்கள் வந்து ஜோசியத்தை வந்து ஒரு அரசுடைமையாக்குறது என்பது தவறு. ஒரு ஜோசியனை அரசு ஆலோசகனாக நியமிக்க முடியுமா என்று யோசிக்க தெரியாதா உங்களுக்கு? உங்கள் சொந்த சினிமா கம்பெனியில் நியமிக்க முடியுமா? இது தெரியாதா? கேலி செய்வார்கள்ல. கேலிக்குரியதாக இவ்வளவு சின்ன விஷயங்களே தெரியவில்லை என்றால் காலப்போக்கில் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது என்று கருதுவதற்கு இடம் ஏற்பட்டுவிடும். இவருடைய ஆட்சியில் அடுத்தடுத்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இவர்களெல்லாம் ஆதரவு அந்த 10 பேர் ஒரு நாளைக்கு உருவி கொண்டு விடுவார்கள். ஸ்டாலின் எப்பொழுது நமக்கு போதிய பலம் வந்ததாக நினைக்கிறாரோ அன்றைக்கு இந்த 10 பேரையும் உருவி கொள்வார். ஆகவே நிலையான ஆதரவு என்பது, பயன் கருதாத ஆதரவு என்பது, மந்திரி பதவி கேட்காத ஆதரவு என்பது ஸ்டாலினால் நீக்கிக் கொள்ளப்படும். அன்றைக்கு இவர் பெரும்பான்மையை இழந்து விடுவார். ஒரு அரசியலை மருமகன், மாமியார், மகன் என்று தமிழ்நாட்டு அரசியலை இவர்கள் கவ்விக்கொள்வதற்கு அனுமதிப்பது என்பது இதை விட கேவலமான அரசியல் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே இவர்கள் ஆட்சி இந்த லீமா ரோஸ் உட்பட பதவி இழந்து விடுவார். எல்லாம் ஓட்டு போட்டவர்கள் பூராவும் பதவி இழந்து விடுவார்கள். தூத்தடிக்கு கீழே இருக்கிறார்கள். விப்பினுடைய உத்தரவை எதிர்த்து இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் நீண்ட காலத்திற்கு விஜய்க்கு உதவ போவதில்லை. விஜய் போய் இந்த அசிங்கங்களை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டார் என்பது வரலாற்றில் ஒரு கரை. ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். ஜோதிடர் நியமனம் மறுபடியும் வந்து அது எதிர்ப்பு கிளம்புறதுக்கு அப்புறம் ரத்து செய்திருக்காங்க. மறுபடியும் திருப்பி வாங்கிட்டாரு. ஆனால் உலகத்தில் ஜோசியனை ஆலோசகராக வைத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆள் இவர் தான். வேறு எங்க ஜோசியம் ஒரு ஆறுதலுக்கு அவ்வளோதானே தவிர ராஜாஜி தாங்க பெரிய அறிஞன். மேல்நாடுகளில் உளவியல் நிபுணர்கள், மருத்துவர்கள் ஆற்றுகின்ற பணியை ஜோசியன் நம்முடைய நாட்டில் ஆற்றுகிறான்னு சொன்னார். அது உண்மை பொய் எதுவும் சொல்லலை. அவர் அது உண்மைன்னு சொல்லலை, பொய்ன்னு சொல்லலை. அவன் ஹீ பிளேஸ் எ ரோல். அவன் வந்து நமக்கு ஆறுதலாக இருக்கான். இந்த சனி போயிட்டா நீ நல்லா வந்துடுவேன், ஆட்சிக்கு வந்துடுவாயின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்குது. என்ன, அந்த சனி போகும், அடுத்த சனி வரும், அப்புறம் குரு வரும், அப்புறம் வியாழன் வரும், ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை பூராவும். அப்புறம் துன்பம் உங்களுக்கு பழகிவிடும். ஆனால் இந்த ஜோசியத்தை பற்றி எவ்வளோ பெரிய அறிஞ, அது மக்களுக்கு எந்த விதத்தில் சேவை செய்கிறது என்று சொன்னானே தவிர அது உண்மை பொய் என்று சொல்லவே இல்லை. அதனால் இந்த ஜோசியம் சொல்கிறது சரியாக நடக்கும். ஏன் இப்போ இந்த ஜோசியந்தான் சசிகலாவுக்கு சொன்னானா ஜெயிலுக்கு போவான்னு சொன்னானா? இந்த ஜோசியந்தான் ஜெயலலிதாவுக்கும் சொன்னான் தண்டனை வழங்கப்படுகின்ற நிலை வரும் என்று சொன்னானா? இதெல்லாம் ஏங்க மற்ற காரியம். அன்சாரி மாதிரியான நாட்கள் பேசும்பொழுது, வன்னியரசு அன்சாரி மாதிரியான நாட்கள் பேசும் பொழுது நீங்கள் வந்து ஜோசியத்தை வந்து ஒரு அரசுடைமையாக்குறது என்பது தவறு. பிரேமலதா அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ராஜகுருவாக இருக்கலாம், நீங்க மன்னராட்சி பரம்பரையிலேருந்து வரல, அரசு குடும்பத்துல நான் வந்தவன் ராஜகுருவுல சோசியனை வச்சுக்கிறது இல்லைங்க, பர்சனலா வச்சுக்கலாம். அரசு பதவி ராஜகுருவெல்லாம் நம்ம சாணக்கியர் மாதிரி ஆள் தான் ராஜகுரு. மௌரிய வம்சத்தை உருவாக்கிய சாணக்கியர் 3 தலைமுறைக்கு அரச குருவாக இருந்தார். அவன் என்ன அறிஞ, அவன் என்ன நிகரற்ற அறிஞ, அவனை வச்சு போகிறான். அவன் ஜோசியனா? இதை ஒரு எந்த அரசோ பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு நீ அரசு சம்பளத்தை கொடுப்பது, உனக்கு ஜோசியம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை, இன்னைக்கு இந்த ஓரையில் நீ புறப்படும், இந்த ஓரையில் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கு, அதை வச்சுக்க. கட்சியில் எவனை வேணாலும் வைத்துக்கொள், அதை பற்றிலாம் பேச்சில். அதனால வந்து ஜோசியம் ஒரு ரோல் பிளே பண்ணுது. இந்த கேள்வி கேட்க வரேன்னா, ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஒரு ஜனநாயக நாட்டில் இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, எதிர்கட்சிகள் அப்போஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து அந்த காது கொடுத்து கேட்டு டக்குன்னு அவர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறாரு. அது நல்ல விஷயம் தானே, நல்ல சமிங்கா தானே பார்க்கணும் தானே. நம்ம தினம் ஒரு தூரம் ஒன்றையும் செய்து தினம் ஒரு ரத்து செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். யோசித்து முடிவு செய்து காரியங்களை செய்வதா, தன்போக்கில் செய்துவிட்டு பிறகு கீழே இறங்குவதா? அது ஒரு தரம் செய்வது தெரியாது, இதே வேலையை அடுத்தடுத்து செய்தால் தெரியும். அதனால் ஒரு ஜோசியனை அரசு ஆலோசகனாக நியமிக்க முடியுமா என்று யோசிக்க தெரியாதா உங்களுக்கு? உங்கள் சொந்த சினிமா கம்பெனியில் நியமிக்க முடியுமா?
இது தெரியாதா? கேலி செய்வார்கள்ல. கேலிக்குரியதாக ஆகும். இவ்வளவு சின்ன விஷயங்களே தெரியவில்லை என்றால் காலப்போக்கில் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது என்று கருதுவதற்கு இடம் ஏற்பட்டுவிடும். சரி, பரவாயில்லை, இப்போ அதை தூக்கியது வரையிலும் சரி. இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஜோசியன் தான் அரசியல் ஆலோசகன் ஒரு ஆட்சிக்கு என்று சொன்னார். ராஜகுரு என்பது வேறு, அது சாணக்கிய நிலையில் உள்ளவன். இல்லை, இவங்க பிரேமலதா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நம்ம மேக்கிவெல்லி அரச குருவாக இருந்திருக்கேன் சில அரசாங்கங்களுக்கு. என்ன ஆள் பிரின்ஸ் எழுதுனேன். அது மாதிரி அதுக்கு பொருள் வேற. ஜோசியனுடைய நிலை வேறு. ராஜகுரு என்பவன் அரசாங்கத்திற்கே குரு. அவன் ஹீ இஸ் அட்வைசர் டு தி கவர்மெண்ட். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி, அரசுகளை உருவாக்குகின்ற ஆற்றலுடையவன். இவங்க சும்மா 8ல் சனி இருக்கிறாரு, உனக்கு ஆட்சி வந்து விடும் என்று சொன்னால் அது இதற்கு நிகரா என்று கேட்கிறேன். சரி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி, ஒரு தப்பு களையப்பட்டது. இவருடைய ஆட்சியில் அடுத்தடுத்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இவர்களெல்லாம் ஆதரவு, இந்த 10 பேர் ஒரு நாளைக்கு உருவி கொண்டு விடுவார்கள். ஸ்டாலின் எப்பொழுதும் நமக்கு போதிய பலம் வந்ததாக நினைக்கிறாரோ அன்றைக்கு இந்த 10 பேரையும் உருவி கொள்வார். ஆகவே நிலையான ஆதரவு என்பது, பயன் கருதாத ஆதரவு என்பது, மந்திரி பதவி கேட்காத ஆதரவு என்பது ஸ்டாலினால் நீக்கிக் கொள்ளப்படும். அன்றைக்கு இவர் பெரும்பான்மையை இழந்து விடுவார். அதை ஈடுகட்டுவதற்கு இவர் வைத்திருக்கிற அதிமுகவினுடைய ஒரு பகுதியினர், அது லாட்ரி சீட்டு பெண்மணியினுடைய தலைமையில், விஜய் வந்தால் விஜய் கட்சியில் மந்திரி ஆகணும், எடப்பாடி வந்தால் எடப்பாடி கட்சியில் மந்திரி ஆகணும், நேக்குட்டி வந்தால் நேக்குட்டி கட்சியில் மந்திரி ஆகணும், அதுக்கு நாங்கள் பரிசு சீட்டு கொடுக்காமலே அடித்து வச்சிருக்கிற பணம் எங்களுக்கு உதவும் என்று ஒரு அரசியலை மருமகன், மாமியார், மகன் என்று தமிழ்நாட்டு அரசியலை இவர்கள் கவ்விக்கொள்வதற்கு அனுமதிப்பது என்பது இதை விட கேவலமான அரசியல் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே இவர்கள் ஆட்சி, இந்த லீமா ரோஸ் உட்பட பதவி இழந்து விடுவார். எல்லாம் ஓட்டு போட்டவர்கள் பூராவும் பதவி இழந்து விடுவார்கள். 2/3 கீழே இருக்கிறார்கள். விப்பினுடைய உத்தரவை எதிர்த்து இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் நீண்ட காலத்திற்கு விஜய்க்கு உதவ போவதில்லை. விஜய் போய் இந்த அசிங்கங்களை தூக்கி மடியில் வைத்து கொண்டார் என்பது வரலாற்றில் ஒரு கரை. ரொம்ப வருஷங்கள் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். அதை நம்ம இப்படி மறுபடியும் எலெக்ஷனை ரீகலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரும்பான்மையோட வருது என்பது இந்த கூட்டணி ஆட்சி கலாச்சாரத்தை அந்த ஒரு ஒரு பெருமையாக சொன்னார். கூட்டணி ஆட்சி என்று நான் தான் சொன்னேன். தமிழ்நாட்டு மக்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி எப்போ தேவை? உங்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்றால் தான் தேவை. உங்களுக்கு போதிய பெரும்பான்மையே 2 திராவிட கட்சிகளும் வைத்து கொண்டு போட்டியிடுகின்ற போது கூட்டணிக்கு அவர்களுக்கு தேவையே ஏற்படாது. ஆனால் அதை விட்டு அவர்கள் குறைந்த இடங்களை பெற்றால் கூட்டணிக்கு வந்து தானே ஆக வேண்டும். வெளியில் கூட்டணியை வைத்து கொண்டு கருணாநிதி ஒரு முறை ஆண்டார், வந்துதான் ஆக வேண்டும். இதை ஒரு கொள்கை போல் சொல்ல வேண்டியதில்லை. உன்னை போல 2 இடத்துக்கு மேலே இடம்பெற முடியாதவன் தான் கூட்டணி ஆட்சியை பற்றியே பேசி கொண்டிருப்பான். 160 இடங்களில் இடம்பெற முடிந்தவன் கூட்டணிக்கு எதுக்கு வருகிறான்? நீ 2 இடத்துக்கு மேலே இடம்பெற முடியாது. 8 நிற்கலாம், 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், அவ்வளோதான் வரலாம். 8 வைத்து கொண்டு நீ மாயாவதி ஆக முடியாது. மாயாவதி பெரும்பான்மை கட்சியாக இங்கே உருவானது போல நீ உருவாக வேண்டும். நீ எப்போ பார்த்தாலும் இவர்களுக்கு சட்டி தூக்கி கொண்டு முட்டி தூக்கி கொண்டு தானே தெரிகிறோம். அப்புறம் வேறு எங்கிட்டு நம்ம வர முடியும்? இதில் நாள்தோறும் ப்ரெஸ்ஸில் ஏதாவது சொல்ல வேண்டும் அவருக்கு, யாவது சொல்லி கொண்டிருப்பார், அவ்வளோதானே தவிர நம்முடைய நாட்டு அரசியலில் ஒரு கூர்மை போய்விட்டது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய தெளிவான பார்வைகளுக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி.